வணக்கம். இந்த வீடியோவில் 6/8/2026 சற்று முன் 60+4% அகவிலைப்படி உயர்வு புதிய DA/DR அரியர் சார்ந்து அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மத்திய அரசு ஊழியர்கள் தற்போது அதிக எதிர்பார்ப்புடன் காத்திருப்பது தங்களுக்கு எப்போது அடுத்த அகவிலைப்படி உயர்வு வரும் என்பதற்காக. இதில் குறிப்பாக ஜூலை 2026 முதல் அமலுக்கு வர வேண்டிய அகவிலைப்படி உயர்வு எவ்வளவு இருக்கும் என்ற கேள்வி அனைவரிடம் எழுந்துள்ளன. இதற்கு இடையில் 8வது ஊதிய குழு சார்ந்து விவாதங்கள் தீவிரமாக நடைபெற்று வருவதால் அரசு ஊழியர்களுக்கு வர இருக்கும் மாதங்கள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் மத்திய அரசு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தில் 2% உயர்வை அறிவித்தது. ஜனவரி 2026 முதல் இந்த உயர்வு அமலுக்கு வந்தது. இதன் மூலம் மொத்த DA 58%லிருந்து 60% உயர்ந்தது. இந்த உயர்வு அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியர்களின் வருமானத்தில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. இப்போது அடுத்த கட்ட உயர்வாக ஜூலை 2026க்கான DA உயர்வு குறித்து பெரிய எதிர்பார்ப்புகள் உருவாகியிருக்கின்றன. சமீபத்தில் வெளிவந்த பணவீக்க தரவுகள் இதற்கு முக்கியமான காரணமாக உள்ளன. இதனுடன் எரிபொருள் மற்றும் மின்சார செலவுகள் உயர்ந்துள்ளது. பெட்ரோல், டீசல் மற்றும் CNG விலையில் ஏற்பட்ட மாற்றங்கள் நடுத்தர வர்க்க மக்கள் தினசரி பயணம் செய்வோருக்கு கூடுதல் சுமையினை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பணவீக்கத்தின் தாக்கத்தை சமாளிக்க அரசு ஊழியர்கள் தங்களுக்கு அதிக அளவில் DA உயர்வை எதிர்பார்த்து வருகிறார்கள். அகவிலைப்படி என்பது பணவீக்கம் காரணமாக ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவின் தாக்கத்தை குறைக்க அரசு வழங்கக்கூடிய கூடுதல் தொகை. இது அரசு ஊழியருடைய அடிப்படை சம்பளத்தில் சதவீதமாக கணக்கீடு செய்யப்படும். இதன் காரணமாக அடிப்படை சம்பளம் அதிகமாக உள்ளவருக்கு அதிக அளவில் DA கிடைக்கும். தற்போது கிடைத்துள்ள AICPE தரவு அடிப்படையில் ஜூலை 2026 முதல் DA 3 முதல் 4% வரை உயர வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக 2026இல் AICPE குறியீடு எண் மார்ச் மாதம் 149.1, ஏப்ரல் மாதம் 149.9, மே மாதம் 150.8, ஜூன் மாதம் 151.7 என்று கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 12 மாத சராசரி AICPE குறியீடை வைத்து கணக்கிட்டால் ஜூலை 2026 முதல் 63 அல்லது 64% உயரலாம். இது நடைமுறைக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் மாத சம்பளத்தில் கணிசமான மாற்றங்கள் ஏற்படும். இந்த DA உயர்வு 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் 8வது ஊதியக்குழு சார்ந்த அறிவிப்புகள் வர இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய மாதங்கள் பல நல்ல செய்திகளை கொண்டு வரலாம் என்று நம்பிக்கை நிலை வருகிறது. இந்த அகவிலைப்படி உயர்வு சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி.